ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஷின்சான் பெஸ்ட் எபிசோடு தான். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் ஷின்சான் ஃப்ரெண்ட்ஸு கசாமா போச்சன் எல்லாருமே விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க ஜாலியாக. அப்போ தான் நேனி சொல்லுவாங்க, இந்த கேம் போர் அடிக்குது, நம்ம வேறு கேம் விளையாடலாம்னு சொல்லும்போது சீத்தா என்ட்ரி கொடுத்துருவான். இந்த கிரவுண்டு எங்களுக்கு தான், நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லும்போது நம்ம ஷின்சான் போயிட்டு ஹாய் ஸ்வெட்டருங்கும் போது நான் சீட்டர் அப்படிங்குவான். ஏன் பேரை மாற்றி மாற்றி சொல்லும் போது இந்த கிரவுண்ட் எல்லாருக்கும் தான் பொதுவானதுன்னு கசாமா சொல்லுவான். நீ தான் வெளியே போகணும்னு சொல்லும்போது எல்லா பசங்களும் கசாமாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம், இது எல்லாருக்கும் பொதுவானது தானே. சீத்தா அமைதியாகிடுவான். சரி போட்டி வச்சுப்போம், 2 பேருக்கும் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கிரவுண்டுன்னு சொன்னபோது கசாமா பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் அமைதியாகிடுவான், நம்ம தோத்துருவோம்னு சொல்லிட்டு. ஆனால் ஷின்சான் என்னமோ ஃபன் பண்ணுற மாதிரி இருப்பான் ஆள். அப்போ தான் சரி போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி நீங்களும் தயாராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம டீமில் 5 பேர் இருக்கோம், அவங்க டீமில் 4 பேர் தான் இருக்கான்னு சொல்லும்போது நம்ம அவன் தானே கூப்பிட்டான், அவன் எப்படியாச்சும் விளையாடுறான் அப்படின்னு சொல்லுவான் கசாமா. அப்போ தான் எங்கள்கிட்ட ஒரு ஸ்பெஷல் ஆயுதம், எங்கள் சார் வருவார் ஃபுட்பால் விளையாட அப்படின்னு சொல்லுவார். சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒரு புயல் மாதிரி இருக்கும். புயல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வருவான். அந்த பையன் பேர் மார்க்குங்குவாங்க. அதை பார்ப்பாங்க வித்தியாசமாக. ஏன்னா அவன் சூப்பராக ஆஃப்ரிக்காவில் 20 வருஷம், அண்டார்டிகாவில் 20 வருஷம்னு சொல்லுவாங்க. 20 வருஷம்னா இவனுக்கு இப்போ வயசு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்ப்பாங்க. எப்படி இவன் இப்படி சொல்கிறான் பொய்யா அப்படின்னு சொல்லும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் பார்ப்பாங்க ஷாக்காக. பொய் சொல்லாதீங்க, நீங்கள் 20 வருஷம்லாம் கிடையாது, சும்மா விளையாடுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஷின்சான் போயிட்டு எப்படி உங்களுக்கு குதிரைவால் தான் முளைச்சிருக்குமா, அது ஸ்டைல் அப்படின்ட்டு கற்றுவான். அதுக்கப்புறம் தான் வாங்க மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பையன் தான் ஸ்டார்ட் பண்ணுவான். பால் எடுத்துக்கிட்டு வித்தெல்லாம் காமிச்சிட்டு இருப்பான் மேட்ச்சுக்கு முன்னாடி நல்லா. அதுக்கப்புறம் கோல்டு சூப்பராக போடுவான் நல்லா ஃபாஸ்ட்டாக. அப்போ தான் எல்லாம் வித்தியாசமாக பார்ப்பாங்க, இவன் நம்ம தோக்கடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கசாமா பயப்பட ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் போட்டிக்கு வாங்க தயாரா அப்படின்னு சொல்லும்போது ஷின்சான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயந்துருவாங்க. போட்டியும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த பையன் தான் எப்பயும் போல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஃபஸ்ட்டு அவன் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பான் பாலை. அதுக்கப்புறம் தான் நான் எடுக்க விட்டுருவானான்னு சொல்லிட்டு கசாமா போயிட்டுருப்பான். அவன்கிட்ட பாலை பாஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனால் அவனால் வாங்க முடியாது. அவன் அந்த பையன் தான் எடுத்துகிட்டு போவான். போச்சான் ட்ரை பண்ணுவான், போச்சானாலே முடியாது. அவனை கிராஸ் பண்ணி போயிடுவான். மசாவை எப்பயும் போல் அவன்கிட்ட பாஸ் பண்ண முடியாமல் பறக்கடிச்சிடுவான் மசாவை. அதுக்கப்புறம் நேனிட்ட போகும்போது என்கிட்ட வராத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது கோல் அடிக்க போவான். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஷின்சான் ஓடி வருவான். ஓடி வந்துட்டு அவனை தேசம் திருப்புற மாதிரி சும்மா ஃபன் பண்ணிகிட்டு இருப்பான். கேம் மாதிரியே தெரியாது, ஷின்சான் அப்படி ஃபன் பண்ணுவான். அதுக்கப்புறம் இருக்கிற கேப்பில் கசாமா பாலை தூக்கிட்டு போயிடுவான். பால் எடுத்துகிட்டு போகும்போது போச்சான் பாலை பாஸ் பண்ணிவிட்டு அவன் போயிட்டு இருப்பான். இந்த மசாவுன்னு சொல்லும் போது அவன் எடுத்துகிட்டு போயிடுவான் அந்த பாலை. அப்போ தான் ஷின்சான் திரும்ப வருவான். திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னு கத்துவான். கத்தில் எல்லாம் பயந்துருவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எறும்பு போயிட்டுருக்கு, அது நீ நேரத்துக்கு மிதிச்சிருப்ப, என்ன ஆகுறது அந்த எறும்பு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க. ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லும் போது கத்திட்டு திரும்ப கசாமா எப்பயும் போல் பாலை எடுத்துகிட்டு போயிடுவான். சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் திரும்ப பாஸ் பண்ணும்போது மசாவிட்ட இருந்து சீத்தா வாங்கிட்டு போயிடுவான். திரும்ப அந்த பையன்கிட்ட தான் போவோம். பையன் பார்த்தீங்கன்னா 2 பேரும் இடையில வந்து நிற்பானுங்க, போச்சானும் கசாமாவும். ஷின்சான் அந்த எறும்பை காப்பாற்றிட்டு பின்னாடி அக்கா போகிறத பார்த்துட்டு இருப்பான். அப்போ தான் போச்சான் நல்லா பாஸ் பண்ண போகிறப்ப அவன் டக்குன்னு கோலை மாற்றிடுவான். எப்பயும் போல் ஷின்சான் டக்குன்னு ஓடி வரும்போது அந்த கோல் பார்த்தீங்கன்னா ஷின்சானை அவன் திறமையை காமிச்சு டக்குன்னு அடிக்கிற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அப்படி போகுங்க ஸ்பீடு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு கோல் பாஸ் பண்ணிவிடுவான். ஃபஸ்ட்டு கோல் போடுறவங்க தான் வின்னு ஏற்கனவே பேசியிருப்பாங்க. அதனால் இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஷின்சான் ஜெயிச்சிருவாங்க. எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க. அவ்வளோ ஷாக்காக இருக்கும். இதெல்லாம் வாயை திறக்க முன்னாடி அப்படி இருப்பான் அவனுக்கு. அப்படி இருக்கும் கேமு. முரணையாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு கேமு. அதுக்கப்புறம் தான் எல்லாம் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பரவாயில்ல, நீங்கள் சூப்பராக விளையாண்டீங்க, வாங்க இன்னொரு மேட்ச் விளையாடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் ஷின்சானும் பின்னாடி நிற்பான். ஓ அப்படின்னு சொல்லிட்டு நிற்பான். பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் போது இங்கேருந்து ஒரு சவுண்டு வரும் சிரிக்கிற மாதிரி. இவன் பேர் தான் ரொனால்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் பேர் ரொனால்டோவான். இவன் தான் முன்னாடி இவன் டீமில் இருந்தான், இவன் வெளியே வந்துட்டான் இவனுக்கு விளையாட தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவன் ஒரு ஃபெயிலியர்னு சொல்லும் போது இவெல்லாம் அப்படி கிடையாது, எங்கள் சார் யாருன்னு நினச்சேன் சீத்தா கட்டிகிட்டு இருப்பான், அவன் ஃபெயிலியர் தான்ப்பா அப்படின்னு சொல்லுவான். இவன் எங்கள் டீமில் இருந்து ஒன்றுமே தேவையில்லாத இவன் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லும் போது இருப்பான். அப்படிலாம் கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக சாரி சொல்லி ஆகணும் அப்படின்னு சீத்தா கத்திட்டு இருப்பான். சரி அப்போ நான் எங்கள் டீம் கூட போட்டி போடு அப்படின்னு சொல்லும் போது அவங்க டீம் மெம்பர்ஸ்லாம் வந்துடுவாங்க. பார்க்குறதுக்கு எல்லாம் பயங்கரமாக இருப்பானுங்க. சரி எங்கள் டீமில் நீங்கள் ஜெயிச்சிருங்க, நான் உங்கள்கிட்ட சாரி எல்லாத்தையும் கேட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். சரி மேட்சுக்கும் தயாராகிட்டு இருப்பாங்க. இடையில பார்த்தீங்கன்னா ஒரு அம்பையர் என்ட்ரி கொடுப்பாரு. இவர் தான் அவங்க டீமுக்கு அம்பையரு. நம்ம பிரின்சிபல் சாரும் வந்திருப்பாருக்கு, இவங்க ஸ்கூலுக்கு அம்பையர்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் அந்த ரொனால்டோ சூப்பராக விளையாடுவான். அதை பார்த்துட்டு அம்பையர்லாம் சொல்லுவாங்க, வாவ் சூப்பராக விளையாடுன்னு சொல்லும் போது எல்லாம் மேட்ச்சு ஸ்டார்ட் ஆகிடும்.
அதுக்கப்புறம் யார் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுறது சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க தான் எடுப்பாங்க பாலை. கசாமாவும் பார்த்துக்கிட்டு இருப்பான், நம்ம எப்படியாச்சும் ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேட்ச்சு ஸ்டார்ட் ஆகிடும். அவங்க கிக் பண்ணிவிடுவாங்க ஃபஸ்ட்டு கோல். ஃபஸ்ட்டு கோல் கிக் பண்ணும்போது போச்சான் பாஸ் பண்ணி எடுத்துருவான். எடுத்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாலாம் சிரிப்பாங்க. அவங்களுக்கு அப்போ ஒன்றுமே புரியாது. போக போக தான் தெரியும்னு அவங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்புறம். அதுக்கப்புறம் போச்சான் ஒரு பாலை பாஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பையன்கிட்ட பாஸ் பண்ணிவிடுவாங்க. அவனும் ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டுருப்பான். இடையில பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான், பரவாயில்லையே முன்னைக்கு நல்லா தான் விளையாடுறான் அப்படின்னு சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே போயிட்டுருப்பான், நம்ம பிளான் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா பிளான்னு சின்சான் கேட்பான். நீ கேமை பாரு அப்படின்னு சொல்லும்போது கோல் அடிப்பான். டக்குன்னு ஒரு கையிலே பிடிச்சிருவான். ரொனால்டோவை தாண்டி இவன் சூப்பராக விளையாடுவான் இந்த பையன். அதுக்கப்புறம் தான் எல்லாம் முறைச்சிட்டு இருப்பாங்க எல்லாரும். ஒரு பொண்ணு பாஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா மசாவ் இந்த பால் வராமல் பண்ணு அப்படின்னு நேனி கத்திட்டு இருப்பா. அப்போ தான் அம்பையர் சொல்லுவார், இந்த போட்டி சகஜம் கிடையாது, எங்கள் கிளாஸ் பசங்க ரொம்ப சின்ன பசங்கன்னு பிரின்சிபல் சொல்லுவார். எப்பயும் போல் அந்த பையனும் கோலை பிடிச்சிருவான். அதுக்கப்புறம் தான் ரொனால்டோ சொல்லுவான், என்கிட்ட பாலே பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது பிளான் அப்போ தான் சொல்லுவான். அதாவது என்ன பிளான்னா, இப்போ ஃபுல்லாக ஜாலியாக விளையாண்டு கடைசி 2 நிமிஷத்தில் சீரியஸாக விளையாடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. அது நினச்சி போயிட்டுருக்கிறப்ப பாலை பாஸ் பண்ணி மிஸ் பண்ணிவிடுவான். அதனால் என்னப்பா கவனம் எங்கே இருக்குன்னு சொல்லும்போது நான் விளையாடுறேன் பாரு அப்படின்னு சொல்லுவான். சின்சன்ட்ட பால் பாஸ் ஆகிட்டு இருக்கும். அவன் என்னமோ தலையில் சுற்றிக்கிட்டு வித்தை காமிச்சிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு எல்லாம் கீழே விழுந்துருவாங்க. என்ன வர விளையாடுற அப்படின்னு சொல்லும்போது இடையில சீத்தா நான் எடுத்துக்கிறேன் பால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சீரியஸாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த பையன்ட்டி பால் போயிடும். அதுக்கப்புறம் திரும்ப கோல் போட வருவான். செம ஃபாஸ்ட்டாக அடிச்சும் கோல் அழகாக பிடிச்சிருவான் அவன். அப்போ தான் பிரின்சிபல் சார்லாம் ஒன்றுமே பண்ண முடியாமல் நிற்பார். இது போட்டியே கிடையாது, எங்கள் பசங்க சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது போட்டி தான் சார் அப்படின்னு பக்கத்து அம்பையர் சொல்லுவார். சரி கடைசி 2 நிமிஷம் ஆகிட்டு நானும் விளையாட வரேன்னு சொல்லிட்டு கோல் கீப்பரும் வந்துடுவார் விளையாட. அப்புறம் எல்லாம் டீம் ரொம்ப ஃபயராக விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன நீனே வந்துட்ட போல அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் ஷாக்காக பார்த்துட்டு இருப்பாங்க, பிரின்சிபல் அந்த அம்பையரும். அப்போ தான் அந்த பையன் சூப்பராக விளையாடுவான். சீத்தாட்டேருந்து ஒரு பாலை கூட பிடுங்க முடியாமல் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போவான் அவன். நெக்ஸ்ட்டு மசாவ் நிற்பான். அவன் பால் அடிக்கிற ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா மசாவே கீழே குமிஞ்சிருவான். அதுக்கப்புறம் பால் அந்த பையன்கிட்ட தான் இருக்கும். பின்னாடி அத்தனை பேர் கிராஸ் பண்ண வருவாங்க, ஆனால் யாராலையும் பிடிக்க முடியாது. நீ ரேபிட்டை சுற்றிட்டு இருப்பாங்க. நீங்கள் விட்டுட்டிங்கன்னா என்கிட்ட ஃபுல்லாக சொக்கோ கேம் தான் விளையாடணும்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு ஃபயர் வந்துடும், கடுப்பாயிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபயராக விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சீன் தாங்க செம்மையாக இருக்கும். எல்லாம் ஒரு பக்கம் 3 பேராக செம்ம ஃபயராக வந்துகிட்டு இருப்பாங்க. இவன் பின்னாடி எல்லாம் ஃபயராக தீயாக வந்துகிட்டு இருப்பாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முன்னாடி வந்துடுவாங்க. அந்த முன்னாடி வந்த பேருக்கு என்னாச்சு இவங்களுக்கெல்லாம், எதுக்கு எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கில் இருப்பாங்க. அந்த பையனே பயந்துருவான், எப்படி விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு ரொனால்டோ பாஸ் பண்ணிவிடுவான். ரொனால்டோட்ட போகும்போது அந்த பால் எப்படியாச்சும் எடுங்கன்னு கசாம சீரியஸாக இருப்பான். அதுக்கப்புறம் ரொனால்டோ இப்போ தான் ஃபயராக விளையாடுவான், ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருப்பான், பாலை விடவே மாட்டான், அப்படி விளையாடுவான். அப்போ தான் அந்த அம்பையர் சொல்லுவார், வாவ் ரொனால்டோ சூப்பராக விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ரொனால்டோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருவான். நீ ரேபிட்டை வச்சு சுற்றிக்கிட்டு இருப்பா, என்ன பண்ணுறதுனே தெரியாமல். பாலும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும். நீனியெல்லாம் கீழே குமிஞ்சிருவா, அவளால் தடுக்க முடியாமல். அப்புறம் போச்சன் என்ன பண்ணுவான்னு அவன் திறமையாக கம்பா பாருங்க தலைவன், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே அவன் மூக்கை அப்படியே பிடிச்சி கீழே விட்டுறப்ப எல்லாம் ஷாக் ஆகிடுவாங்க. எப்படி அவன் மூக்கு சளியால் பிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் ஒரு திறமை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அப்படியே அதை பிடிச்சி சுற்றி விட்டு பறக்க விட்டுரும் அவன் பாலை. அதுக்கப்புறம் அதை பிடிக்கிறதுக்காக ரொனால்டோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருப்பான் எனக்கு தான் சொல்லிட்டு. ஷின்சான் டக்குன்னு ஸ்பீடாக போவான், ஏன்னா அக்காங்க போகிறத பார்த்து செம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருப்பான். அவன் திறமையால் டக்குன்னு அடித்து கோல் கிட்டே போயிடும். கோல் கிட்டே போயிட்டு அவன் பிடிச்சிடலான்னு போவான். பிடிக்கிற கேப்பில் நம்ம மார்க்கை வந்து ஒரு ரெட்டியை போட்டு கோல் போட்டுருவாங்க. அந்த திறமை இருக்கேப்பா, அந்த சீனை வேறு லெவலில் இருக்கும் லாஸ்ட்டு சீனு. அப்புறம் தான் பிரின்சிபல் சொன்னால் ஆனந்த கண்ணியில் விட்டுருவார், வாவ் சூப்பராக விளையாடுனீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாரி கேட்டுருவாங்க எல்லாரும், பரவாயில்ல சாரி அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தேவையில்லை, வாங்க நம்ம இன்னொரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இந்த எபிசோட ரொம்பவே ஃபன்னாக முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.